வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு 5 இடம்பெற்றிருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்களில் தூது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தூது என்பதன் விளக்கம் இந்த பகுதி சிற்றிலக்கிய வகை அப்படிங்கிற நூலில் புலவர் மணி சிதம்பரம் அவர்களுடைய புத்தகத்தில் உள்ள செய்திகள் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தூது என்பதன் விளக்கம்: ஒருவர் தம்முடைய கருத்தை மற்றவர்களுக்கு ஒரு ஆள் வாயிலாக சொல்லிவிடுப்பது தூது. தூது அப்படிங்கிறது செய்தியை சென்று மற்றவர்கிட்ட சொல்லி விடுறது. அதனால் தூது சென்று உரைப்போன் தூதன் அப்படின்னு அழைக்கப்படுறான். மகளிர் தம் தோழி வாயிலாக காதலருக்கு தூது சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பிரிவு நிலையில் தலைவியின் மனமாற்றத்தையும் சீற்றத்தையும் போக்குவதற்கு தலைவன் தோழி முதலியோரை தூதா அனுப்புவான். அதனால் தலைவியர் பொருட்டு தூது செல்பவளை தூதி என்றும், காதலர் பொருட்டு செல்லும் தூதனை வாயில் என்றும் சொல்வார். யாருன்னா தொல்காப்பியர். அதுக்கப்புறம் தோழி தாயே பார்ப்பன் பாங்கன் பாணன் பாடினி இளையோர் விருந்தினர் கூத்தர் விரலியர் அறிவர் கண்டோர் யாத்த சிறப்பின் வாயில்கள் என்பர். இந்த வாயில்களை தொல்காப்பியர் இவங்கெல்லாம் வாயில்களாக நினைச்சிவாங்க போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புற வாழ்க்கையில் ஆண்பாளரும் அக வாழ்க்கையில் மகளிரும் தூதாக செல்லக்கூடிய சிறப்பிடம் இருக்கிறது. சிறுபான்மையாய் இந்த இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் ஔவையார் அதியமான் நெடுமானஞ்சியிடம் தூதாக சென்றார். அந்த நிகழ்ச்சி என்ன செய்கிறது அகநானூரில் புறநானூரில் பாடலாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அரசனுக்கு உரிய 6 அங்கங்களைப் போல செய்தி கொண்டு செல்லும் தூதனும் சிறப்பிடம் பெறுகிறான். 6 அங்கங்கள் போல அரசனுக்கு இணையான மதிப்பாக சொல்லப்படுகிறது. அரசனுக்கு நாட்டாட்சியில் அமைச்சன் எவ்வளவு இன்றி ஊமையாதவனாக அவனை போன்றே தூதனும் இன்றியமையாதவனாக இருக்கிறானோ, அமைச்சர் எவ்வளோ முக்கியமானவராக இருக்கிறாரோ அதே மாதிரி தூதனுக்கும் முதன்மையிடம் உண்டு. அதனால் திருவள்ளுவ பெருந்தகை கூட அமைச்சியல்ல தூதுரைப்போன் பண்புகளை விளக்கும் போது தூது அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையே வள்ளுவர் வைத்திருக்கிறார். அது மாதிரி திருக்குறளுக்கு உரை வழங்கிய பரிமேல் அழகர் தூதனை தான் வகுத்து கூறுவான் கூறியது கூறுவான் என 2 வகையர் என்றும் சொல்லியிருக்கிறாரு. இந்த இருவரில் தான் வகுத்து கூறும் ஆற்றல் படைத்தவன் அமைச்சருக்கு ஒப்பாக வைத்து எண்ணத்தக்கவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அமைச்சருக்கு இணையாக வைத்து எண்ணப்படுபவன் யார் என்று பரிமேலழகர் கூறுகிறார் அப்படின்னா இந்த தூதன் தான். நான் தான் வகுத்து கூறும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். இது மாதிரி சிலப்பதிகாரம் முதலான காவியங்கள்லேயும் தூது போகிற செய்தி இருக்கிறது. ராமாயணத்தில் அனுமன் தூது, அங்கதன் தூது, பாரதத்தில் உலுக்கன் தூது, சஞ்சயன் தூது, கிருட்டிணன் தூது பற்றிய தூதுகள்லாம் இருக்கிறது. கந்த புராணத்தில் வீரபாகு தேவர் தூது குறிப்பிடத்தக்கது. இந்த இதிகாச காவிய தூதுகள் போர் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னர் மாற்று அரசர்கள் விடுத்ததாக இருக்கிறது. அதுக்கப்புறம் காதல் தூது காவியங்களில் பார்த்தோன்னா காதலனுக்கு விடுத்த தூது நிறைய இடம்பெற்று இருக்கிறது. இந்த சீவக சிந்தாமணி பார்த்தோன்னா குணமாலை சீவகனுக்கு கிளியை தூதாக விடுக்கிறார். அதுக்கப்புறம் நலனுடைய சரிதத்தில் பார்த்தோம்னா நலன் அன்னத்தை தமயந்தியிடம் தூதாக அனுப்புகிறார். அப்புறம் பிசிராந்தையார் பண்டைய கால புலவர் ஆருயிர் தோழனாகிய கோப்பெருஞ்சோழனுக்கு அன்னச்சேவலை தூதாக விடுகிறார். அன்னச்சேவல் 2 பேருக்கு வருது. ஒன்று நலன் சரித்திரத்தில் நலன் தமயந்திக்கு அனுப்பிய தூது, இன்னொன்று புறநானூரில் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு அனுப்பிய தூது. இது 2ம் அன்னச்சேவலாக வருகிறது. அடுத்து தலைவனின் மனப்பொருட்டாக தூது செல்லும் நிகழ்ச்சி கோவை நூல்களில் இடம்பெறுது. தலைவியின் ஊடலை தீர்ப்பதற்கு தூது அனுப்புவதும் இருக்குது. இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை தூது விட்டு ஊடல் தீர்த்ததாக வரலாறு செய்து இருக்கு. பக்தி நெறி தோங்கிய காலத்தில் இறைவனிடம் பக்தி காதல் கொண்டு அடியவர்கள் தம்மை ஒரு பெண்பாலாக பாவித்து பரம்பொருளாகிய தலைவனுக்கு தூதாக விடுறாங்க. இதெல்லாம் நாரை கிளி முதலியவற்றை. அதுக்கப்புறம் தேவார திவ்ய பிரபந்தங்களில் இடம்பெற்ற தூது விடும் பதிகங்களில் பாடல்களும் அந்தந்த அடியார்களின் ஆழ்ந்த பக்தி பெருங்காதலை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அப்புறம் திருஞான சம்பந்தர் திருத்தோணியப்பரிடம் வண்டு வாரணம் நாரை அன்னம் இந்த பறவையெல்லாம் தூது விடுறாரு. அப்போ திருஞான சம்பந்தர் யாரிடம் தூது அனுப்பினார்னா திருத்தோணியப்பர். என்னதெல்லாம்னா வண்டு வாரணம் நாரை அன்னம். அதுக்கப்புறம் இந்த இதில் பறவைகளை தூது விடுவதாக அமைந்த வன்தரங்க புனர்கமல மதுமாந்தி என தொடங்கும் பதிகமும் முதல் திருமுறையில் இவ்வாறே நாரை குயில் அன்னம் முதலியவற்றை தூது விடுவதாக அமைந்த சடகோபரின் அஞ்சிறைய மடநாராய் என தொடங்கும் திருமொழியும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த பாடல்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்ட பாடல்கள். இந்த கலம்பக இலக்கியங்களில் மகளிர் தூது விடுவதாக அமையும் பாடல் அந்த நூலில் ஒரு அங்கமாகவே இடம்பெற்றிருக்கிறது. இந்த கலம்பக உறுப்பின் வளர்ச்சி போல இந்த தூது இலக்கியம் காணப்படுகிறது. உலா மடல் போன்ற அகப்பொருள் இலக்கியங்கள் போல இதுவும் தனி ஒரு இலக்கியமாகவே வந்துருச்சு. அதே மாதிரி கலிவெண்பாவில் தூது பிரபந்தம், உலா நூல்களின் சாயலில் வளர்ந்த
ஒன்றாக இருக்கிறது. தூதுவினுடைய இலக்கணம். பிரபந்த இலக்கியத்தில் தூது இலக்கியங்கள் காலந்தோறும் பிறந்து வளம் பெற்றுள்ளன. தலைவி ஒருத்தி தான் காதலித்த தலைவனிடம் ஏதோ ஒரு பொருளை தூது விடுப்பதாக கலிவெண்பாவினால் பாடப்படும் பிரபந்த வகை. அப்போ தூது எந்த வகையால் பாடப்படுகிறதுனா கலிவெண்பா. அதுக்கப்புறம் தலைவன் தலைவியால் தூது விடுத்ததாக இயற்றப்படுதலும் கொஞ்சம் இருக்குது. காளிதாச மகாகவி இயற்றிய மேக தேசம் அப்படிங்கிறதா மேகவிடு தூது தலைவன் விடுத்த தூதாகும். இதுவும் கேள்வியில் வரலாம். மேகவிடு தூது யார் விடுத்தது? அது தலைவன் விடுத்த தூது. அதுக்கப்புறம் சக்தி முத்துப்புலவர் பாண்டியன் தலைநகராம் கூடல்ல குளிரால் நடுங்கி தம் மனைவிக்கு நாரையை விழித்து தூது விட்ட நாராய் நாராய் செங்கால் நாராய் என தொடங்கும் இந்த தனிப்பாடல் நாடறிந்த ஒன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வேதாந்த தேசிகர் பாடிய ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிறது. அப்புறம் பயில் தரும் கலிவெண்பாவினால் உயர்திணை பொருளையும் அக்ரிணை பொருளையும் இந்த மாதிரி தூது விடுவதற்கான இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் எதுனா இலக்கண விளக்கம். அடுத்து உலாவும் தூதும். கலிவெண்பாவில் அமைந்த பிரபந்தங்களில் பெரியனவும் பெரிதும் ஒப்படை உடையதாகவும் இருக்கிறது எதுனா உலா, தூது, மடல். இதுதான். இவை மூன்றும் காதல் பிரபந்தங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ காமம் கைகுடா. இப்போ இதில் இந்த மூன்றையும் கொடுத்துட்டு உலா, தூது, மடல், இது கூட இன்னொரு இலக்கியம் சிற்றிலக்கியங்களில் ஒரு பிள்ளை தமிழ் ஏதோ ஒன்றை கொடுத்துட்டு பொருந்தாததை தேர்கன்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு என்னது சிற்றிலக்கியங்கள் தான் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு குழப்பம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மூன்றையும் காதல் பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது ஒரு வினாவாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக உலாவும் தூதுமே இணைந்து வரும் தூதின் ஒரு அங்கமாகவும் உலா நிகழ்ச்சி என்ன செய்கிறது நடக்கிறது. உலா கொள்ளுதல்குரியவர் யார்னா கடவுள், அரசன், அறிவுடையோர், இவங்க தான். இது பன்னிரு பாட்டியல் வரையறை செய்கிறது. தூதும் இம்மூவர் மேல் பாடப்படுவதே ஆகும். அடுத்து உலா தொடக்கத்தில் பெரும்பான்மை கவிஞனும் தாரன் வழிபாடு கடவுளையோ எடுத்துக்கொண்ட நூலில் ஏற்புடைய கடவுளுடையோ வணங்குவது தான் வழக்கம். அடுத்து உலாவிலும் தூதிலும் பாட்டுடை தலைவன் இயற்பெயர் சுட்டி அவனுடைய பெருமைகளை பலபட பேசுவர். ஆனால் காமூற்ற பெண்களின் இயற்பெயர் சுட்டப்படுவது இல்லை. பேசும் உலாவிற்கு பெதுமை புலி. அதாவது இந்த பருவம் பாடுவது மட்டும் பெதுமை பருவம் பாடுவது, பிள்ளை தமிழில் அம்புலி பருவம் பாடுவது கடினம் அப்படிங்கிறது போல உலாவிற்கு பெதுமை பாடுவது கடினமாக இருக்கிறது. தூதிலும் தூதுவிட தேர்ந்தெடுக்கப்பட பொருள் அல்லனவற்றை தூது சொல்ல தகுதி அற்றவை என விளக்கும் பகுதி புலவருடைய அரும் திறமையை வெளிப்படுத்தும் பகுதியாகும். உலாவில் தசாங்கம், அங்கமாலை, ஸ்லேடை, மடக்கு, திரிபு இதெல்லாம் வரும். தூது நூல்களையும் இவையெல்லாம் கலந்தே வருகிறது. உலா நெடும் பாட்டாய் இயங்குவது போல தூதுமே அப்படியே தான் இருக்கிறது. உலா சிலர் தொடர்நிலை செய்யுள்ள ஒன்றாக கருதுவர். இலக்கண விளக்க பாட்டியல் உரைக்காரர் தூது இலக்கியத்தையும் அகல கவியுள் ஒன்றாக வைத்து போற்றியுள்ளார். அப்போ தூது இலக்கியத்தை அகல கவியுள் வைத்து போற்றியவர் யார் அப்படின்னா இலக்கண விளக்க பாட்டியல் உரைக்காரர். கவியில் பயின்று வரும் களி வெண்பாவினால் பாணன் முதலா பாங்கன் ஈராக விடுக்கும் உயரினை பொருளே கூறி விடுக்கும் அன்னமும் கிளியும் வண்டும் மயிலும் குயிலும் முதலியன அக்ரிணை பொருளையும் இளையகலாம் முதியகலாம் இளைய காலம் முதியகலாம் இவற்றின் துணி நீங்கிற்கு வாயிலாக விடுத்தல் முன்னர் உடன்படுத்தும் தூது அப்படின்னு பாட்டிலக்கணத்தை உணர்த்த புலவர் ஒருவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இதனையும் அகலக்கவி அப்படின்னே சொல்கிறாரு. இப்போ அக்ரிணை பொருட்களை தூது விடலாம். அக்ரிணை பொருட்கள் சொல்லும் திறம் இல்லாதவனவாயிற்றே. அவை தூது சென்ற ஒருவரிடம் செய்து சொல்லி மீண்டும் தெரிவிக்கும் அறிவுடையனவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவற்றை விழித்து தூது விடுவதன் காரணம் தலைவன் தலைவியருக்கு உளதாகும் மனமயக்கம்தான். அதோடு அவருடைய காதல் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தணும், ஏதோ ஒரு வகையில் சொல்லி முக்கியம். தான் காமமிக்க கலிபடர் கிளவி அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் சொல்லா மரபின் அவற்றோடு செய்யா மரபின் தொழில்படுத்தடக்கியும் அப்படிங்கிற நூற்பாவில் இந்த மரபை தொல்காப்பியர் நினைச்சிறாரு சொல்கிறார். அக்ரிணை பொருட்களை நோக்கி தத்தம் எண்ணங்களை காதலை வெளிப்படுத்துதலை ஒரு இலக்கிய மரபாக ஆண்டோர் சொல்கிறாங்க. ஞாயிறு தங்கள் அறவே நானே கடலே கணல் விலங்கே மரணே. இது அந்த செய்யுளியல்ல தொல்காப்பியர் கூறக்கூடிய பகுதி. கேட்கின போலவும் சலக்கின போலவும் இயங்குன போலவும் இயற்றின போலவும் அந்த சொல்ல ஏற்புடையவை அல்ல அப்படிங்கிறதுக்கு நன்னூலார் சொல்லக்கூடிய விளக்கணம். தூது பொருளாக அமைந்த பாடல்கள் சங்க இலக்கியங்களில் என்ன செய்தி இருக்குது. அதுலேயும் அகநானூற்றில் காணலும் கலராது அப்படிங்கிற செய்யுள் தலைவி ஒருத்தி நண்டு ஒன்றை தூதுவிட்ட செய்தி இடம்பெறுகிறது. அப்போ தலைவி ஒருத்தி நண்டு ஒன்றை தூதுவிட்ட செய்தி இடம்பெறும் நூல் எது அப்படின்னா அகநானூறு. அடுத்த ஐங்குறு நூலில்
காணலும் கலருது களியும் கூறுது தேனிமிர் நறுமலர் புன்னையும் பொழியுது. இது அந்த அகநானூரில் நம்ம பார்த்த செய்தி. அடுத்து இதுக்கு தலைமகன் காமமிக்க கழிபடர் கலவியில் செற்றது மதுரை கள்ளி கடையத்தான் வெண்ணாகனார் பாடியது. சூழ்கம் வம்மே என்னும் செய்யுளில் நெஞ்சை தூதுவிட்ட செய்தி. அதுக்கப்புறம் தூதையே வண்டின் தொதி வண்ட தூதுவிட்ட செய்தி பரிபாடல்ல என்ன செய்தி இடம்பெறுகிறது. அடுத்து நற்றினையில் வரும் சிறு வெள்ளங்குருகே எனும் பாடல் குருகை தூதுவிட்ட செய்தி. இந்த மாதிரி அக்ரிணை பொருட்களை தூதுவிட்ட சங்ககால மரபில் இருந்தே இந்த செய்திகள் இடம்பெறுகிறது. அதுக்கப்புறம் தூது சொல்லி விடுவதற்குரிய பொருட்கள் என்னென்னலாம் அப்படின்னு ரத்தின சுருக்க நூல் ஒன்று தொகுத்து எங்க சொல்கிறது. இயம்புகின்ற காலத்தில் எகினம் மயில் கிள்ளை பயம்பெரும் மேகம் பூவை பாங்கி நயந்தகுவில் பேதை நெஞ்சம் தென்றல் பிரமரம் ஈரைந்து அப்படின்னு வந்திருக்கிறதுனால இங்கே 10 பொருளும் தூதுரைக்கு ஏற்புடையது. சூழ்கம் பொம்மை தோழி அப்படிங்கிற அந்த பாடல் ஏற்கனவே பார்த்தோம். இது 500. இதில் தலைமகன் பிரிந்து நீட்டித்த வழி நெஞ்சினை தூது விடுவது. கலைமகள் அது வராது காலத்துமி தோழிக்கு சொல்லியது. மனம் வெதும்பி தோழியிடம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சிறு வெள்ளங்குருகே இது ஏற்கனவே பார்த்தோம். 500 வரக்கூடிய அந்த வெள்ளங்குருக இந்த நற்றினையில் வரக்கூடிய வெள்ளங்குருகை என்ன செய்கிறது தூதாக விடக்கூடிய பாடல், எடுத்துக்காட்டு பாடல். இந்த செய்யுள்ள இருந்து எகினம் அன்னம் மேலே பார்த்த அந்த என்னென்ன பொருட்கள்லாம் 10 பொருள் 5 பொருட்கள்னு பார்த்தோம் இல்லையா, என்னென்னலாம் அப்படிங்கிறதுல இதில் பிரமரம் அப்படிங்கிறது வண்டு, பூவை அப்படிங்கிறது நாகன வாய்ப்புல் அப்படிங்கிறது, பாங்கி அப்படிங்கிறது தோழி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து காலப்போக்கில் புதியனாக வரும் ரத்தின சுருக்க வரையறை 10 பொருட்கள் மேம்பட வெவ்வேறு பொருட்கள்லாம் வருகிறது. அதுதான் வனச விடுத்தூது, அதாவது தாமரை, நெல் விடுத்தூது, பண விடுத்தூது, விரலி விடுத்தூது, இதெல்லாம் புது பொருளாக என்ன செய்யுது இருக்குது. அதுக்கப்புறம் அன்றில் புலவர் அன்றியும் அன்றில் இருள்வாசி குவளை சண்பகம் பாரிசாதம் பிச்சி முதலிய மலர்களையும் உறவு பொன் முதலான தூதுக்குரியனவாக தத்தம் நூல்களில் அவங்கவுங்க கவிஞர்கள் எது எது தேவையோ அதை வச்சுக்கிறாங்க. அடுத்தும் பாருங்கள், புகையிலை இடுத்தூது அப்படின்னு ஒரு பிரபந்தம் பிற்காலத்தில் தோன்றியிருக்கிறது என்று டாக்டர் உவே சாமிநாத ஐயர் தமிழ் விடுத்தூது முகவரையில் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அடுத்து உவே சாமிநாத ஐயர் வெளியிட்ட பிரபந்தங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 6. அது என்னதெல்லாம் அப்படின்னா கச்சி ஆனந்த ருத்ரேசர் வண்டு விடுத்தூது, மதுரை சொக்கநாதர் தமிழ் விடுத்தூது, ஸ்ரீ பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது, மான் விடுத்தூது, அழகர் கிள்ளை விடுத்தூது, புகையிலை விடுத்தூது. இதெல்லாம் எந்த ஆண்டுகளில் வெளியிடப்பட்டது அப்படிங்கிற வினா வரலாம் பாருங்கள். இது கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ஒரு வினா தான். இந்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது எங்கேயுமே இல்லை அந்த செய்தி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதில் பாருங்கள், 1932 பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது, சொக்கநாதர் தமிழ் விடுத்தூது 1930, மான் விடுத்தூது 1936. இந்த 6மே யார் வெளியிட்டதுன்னா ஊவேசா, தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய ஊவேசா தான் வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வசை தூதும் நெஞ்சு விடுத்தூதும், காதல் நிகழ்ச்சியான தூது இன்பங்கள் இன்பமும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது. அப்படி இல்லாமல் வசை மாறி பொழிவதற்கும் புலவர்கள் இந்த தூதை பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒரு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோன்னா செருப்பு விடுத்தூது, கழுதை விடுத்தூது. இது 2 என்ன வகையை சார்ந்தது அப்படின்னா வசை விடுத்தூதை சார்ந்தது. காட்சி பொருளோடு கருத்து பொருளான நெஞ்சும் தூதுக்குரியதாக இருக்கிறது. ஞான குருவின் மீது நெஞ்சு விடுத்தூது பக்தனின் அளப்பெரும் பாசத்தின் விளைவாக வருகிறது. அதனால் சிவஞான பாலையா சாமிகள் மீது சிவபிரகாசர் பாடிய நெஞ்சு விடுத்தூது, அப்புறம் கமலை ஞானப்பிரகாசர் மீது மாசிலாமணி தேசிகர் இயற்றிய நெஞ்சு விடுத்தூது. நெஞ்சு விடுத்தூதே 2 இருக்குது. சிவபிரகாசர் பாடிய நெஞ்சு விடுத்தூது 1, மாசிலாமணி தேசிகர் பாடிய நெஞ்சு விடுத்தூது. சிவபிரகாசர் யார் மேலே பாடுறாருன்னா சிவஞான பாலைய சாமிகள் மீது, மாசிலாமணி தேசிகர் யார் மீது பாடுறாருன்னா கமலை ஞானப்பிரகாசர் மேலே பாடுறாரு. அப்புறம் தூது இலக்கியம் பாடுவதில் பெரிய விருப்பு இந்த மாதிரி நிறைய பேர் காட்டியிருக்கிறாங்க. தூது இலக்கிய பெயரும் இறப்பும். இந்த தூது இலக்கியங்கள் பெயரை சார்ந்தே பெயர் பெறுகிறது. பெயரை சார்ந்து தான் பெயர் பெறுது. பாட்டுடை தலைவனுக்கு முதன்மை தருவது போல தூது இலக்கியங்கள் தூது விடப்படும் பொருட்களுக்கு சிறப்பிடம் தருகிறது, புலமை திறமைக்கதாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோன்னா எந்த வகையான பொருளை கவிஞன் தூதுக்குரிய பொருளாக தேர்ந்தெடுத்தாலும் அந்த பொருளை பற்றிய சிறப்புகளை முதல்ல என்ன செய்வான் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் தூது சொல்லவிருக்கும் பொருளின் சிறப்புகளை எடுத்து பேசுவது ஒரு புறமாகவே பிறப்பொருளை தூது விடேன் அவை திறம்பட எடுத்து சொல்லும் ஆற்றல் இல்லைன அப்படின்னு அதனுடைய குறையையும் சொல்லி அந்த பாட்டை பாடுவார். பாட்டுடைய தலைவனுடைய வரலாறு இறப்புகளையும் பல வகையாக புகழ்ந்து பேசுவதற்கு இடம் தந்து விளங்குகிறது இந்த இலக்கியம். தலைவனுடைய பெருமை பகுதிகளை
தசாங்கங்களை தனிப்பட எடுத்துரைக்கும் பகுதி. இப்பெயருடன் இயங்கும் தனி பிரபந்தம் அப்படிங்கிறது சொல்லணி பொருளணி இந்த பிரபந்தத்தில் இடம்பெறும். அதுக்கப்புறம் சிலேடை நயம் வாய்ந்ததாக அங்கங்கே காணப்படும். பாருங்க, காமுகர் காம நன்னூல் அப்படின்னு புகழ்ந்து பாடக்கூடிய நூல் எதுனா இந்த தூது இலக்கியத்திற்கு அப்படி ஒரு சிறப்பு என்ன செய்கிறது இருக்கிறது. அதே மாதிரி இந்த தூது அனுப்பும்போது தலைவனுடைய மார்பில் இலங்கும் மாலையை பெற்றுவா அப்படின்னு முடிப்பதும் மரபாக இருக்கிறது. அதனால சிவபெருமானை குறித்த கச்ச ஆனந்தர் திரு ரேசர் வண்டுவிடு தூது அப்படிங்கிறது பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது இதெல்லாம் அப்பெருமானுக்குரிய கொன்றை மாலையை வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்றதாக இருக்கிறது. அப்புறம் தமிழ் விடு தூது, இதில் துறவாதே சேர்ந்து சுகநந்த நல்க மறவாதே தூது சொல்லிவா என தனக்கு இன்பம் நல்குமாறு அந்த வெண்ணிலவை வேண்டுகிற மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் கச்சி ஆனந்தரேசர் வண்டுவிடு தூது மாலை பெற்று பெருவாழ்வு தர வேண்டுமாறு அந்த பாடல் அமைகிறது. அதுக்கப்புறம் திரு வேங்கடநாதன் வண்டு விடு தூது, அதுவும் இதே மரபில் அமைந்ததாக இடம்பெறுகிறது. இதில் இந்த தூது பொருளை பாருங்கள், மக்கள் மேல் விடப்படும் தூது, போற்றும் தெய்வங்கள் மேல் விடப்படும் தூது, அடுத்து மானிட காதலில் வரும் தூது பேச்சுகள் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இடம்பெறுகிறது. அதே மாதிரி தெய்வ காதலில் பற்றிய செய்திகள் இடம்பெறுகிறது. தெய்வ காதலை கடவுள் மாட்டு மானிட பெண்டின் நயந்த பக்கம் அப்படின்னு என்ன சொல்லப்படுது. வரலாற்று நோக்கில் பார்க்கும்போது அரசர்கள் வள்ளல்கள் இவங்களை பற்றிலாம் நிறைய பாடல்கள் இந்த தூது இலக்கியத்தில் இடம்பெற்று இருக்கிறது. தூது பற்றி அதிகமான செய்திகள் கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக தூதில் வினாக்கள் வந்தால் இந்த பகுதிகளில் இருந்து ஏதாவது ஒரு வினா வர வாய்ப்பு இருக்கிறது. குறிப்புகள் எடுத்து வைத்து படிங்க, இல்லை அப்பப்போ பிரயாண நேரங்களில் நல்லா கேளுங்க. அதிகமாக முழுமையாக நேரம் அதிகமாக இருக்கிறதுனால யாருமே அதை என்ன செய்கிறதில்ல, கேட்குறதில்ல, பயன்படுத்துகிறதும் இல்லை. தேர்வுக்கு குறுகிய காலம்தான் இருக்கிறது. படிக்காமல் தேர்வு எழுதி பார்ப்பதும் வேஸ்ட்டு. இந்த மாதிரி போடக்கூடிய செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்கிற செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக பயனுள்ளதாகவே இருக்கும். எதையும் உதாசீனப்படுத்தாமல் எல்லாத்தையும் தொகுத்து பெற்று படிப்பது சிறப்பு. நன்றி.